திடக்கழிவு மேலாண்மையில் நமது நாடு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய தூரம் படித்து கொண்டிருக்கின்றோம், ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனாலும் நிலைமை விரைவில் தீர்க்கப்பட்டு இருக்கா அப்படின்னா இல்லை. இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகளை நம்முடைய நகரங்களும் சிறுநகரங்களும் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கு. இந்த நிலையினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலையை கூட பார்த்தோம். சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். சேலம் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை குறித்து கேட்கலாம். ரியாஸ், அந்த பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, குறிப்பாக குப்பை கிடங்கினால் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதை தீர்ப்பதற்கான வழிகளாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிகாரிகளிடம் இது குறித்து பேசியிருந்தீங்களா, அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். அதாவது வளர்ந்து வரும் நகரங்களில் சேலம் மாநகராட்சி ஒரு மிக முக்கிய அங்கத்தில் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டியாக உருவேற்று இருக்கிற இந்த நிலையில் சேலத்தில் இந்த குப்பை பிரச்சனைகள் என்பது தீராத பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக இந்த குப்பைக்கான ஒரு திடமான முடிவு இல்லாததால் இந்த சேலம் மாநகராட்சி இந்த குப்பை பிரச்சனையில் சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 60 டிவிஷன்கள், இந்த 60 டிவிஷன்களிலிருந்து சேகாரம் செய்யப்பட வேண்டிய குப்பை சேலம் எர்மாபாளையம் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொட்டப்பட்டு வந்தது. இந்த ஒரு நாளுக்கு சுமாராக 300 முதல் 400 தென் குப்பம் சேகாரம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குப்பை தற்போது இந்த எர்மாபாளையம் பகுதியில் கொட்டப்பட்டு இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா மலை போல குன்றுகளாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த எர்மாபாளையம் சுற்றியுள்ள இந்த குப்பை குன்றுகளை சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்துருக்காங்க. அவங்க பல்வேறு சுகாதார சீர்கேடால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பகுதி மக்கள் இந்த குப்பைகள் கொட்டக்கூடாது என்ற பல்வேறு தொடர் போராட்டங்கள் காரணமாக தற்போது செட்டிச்சாவடி பகுதியில் குப்பைகள் அங்கு கொட்டப்பட்டு வருகிறது. அந்த பகுதியிலும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் மாநகராட்சி அந்த பகுதியில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த எர்மாபாளையம், குறிப்பாக இந்த எர்மாபாளையம் சுற்றியுள்ள பகுதி மக்கள் நம்ம நினைச்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த குப்பை மேட்டால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க நீங்க? சார், இந்த குப்பை மேட்டில் அதிகமாக பாதிக்கப்படுறது நாங்கள் தான் சார். ஆரம்பத்தில் 60 வார்டில் இருக்கிற குப்பைகளே இங்கே தான் இமயமலை போல் காட்சி அளிக்குது. இமயமலை கூட அந்த அளவுக்கு உயரமாக இருக்காது, அந்த அளவுக்கு இந்த குப்பை கூட அந்த அளவுக்கு அதிகமாக கொட்டியிருக்காங்க. நாங்கள் இதை பல இடத்துல மாநகராட்சியிலேயே மனு கொடுத்துருக்கோம், எம்எல்ஏங்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், கவுன்சிலர்கிட்ட மனு கொடுத்து நாங்கள் பல வழிகளை போராட்டங்கள் மாதிரி நடத்தி தற்சமயம் இந்த குப்பையை கொட்டுறதை மட்டும்தான் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோமே தவிர, இந்த குப்பை முழுமையாக இங்கிருந்து அகற்றி எங்களுக்கு ஒரு சுகாதாரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை எங்களுக்கு அரசாங்கம் செய்து தரவில்லை. நாங்களும் பல வழியில் போராடி இருக்கோம். இந்த குப்பை மேட்டில் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுதுன்னா, மழைக்காலங்களில் இந்த இடத்துல நீங்களே பார்க்குறீங்க, சரௌண்டிங்கை பார்க்குறீங்க, மழைக்காலங்களில் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. தண்ணி தேங்கி நிற்கிறதுனால தண்ணி சாக்கடை மாதிரி வீதிக்குள்ளே வந்துடுது. அதனால தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் குழந்தைங்களுக்கு வருது. அப்புறமேட்டுக்கு அந்த புகைச்சின்ன மழை காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது நாங்கள் இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் கவுன்சிலர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். அவங்க எப்பயுமே உடனடி நிவாரணம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல குளம்போல நின்று இருக்குது. இதில் 2-3 குழந்தைங்க கூட உளுந்து எழுந்திரிச்சு பெட்டில் கூட நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்படியெல்லாம் இருந்த பிறகு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் ஒரு சொல்யூஷன் தேடுறாங்களே தவிர உடனடியாக எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் இந்த பிரச்சனைன்றனால வெயில் காலம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புகை தானே பற்றிக்கிறதோ இல்லை வேறு வெளியிலேருந்து பற்றி வைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. அந்த புகையினால் இங்கே நிறைய வயசானவர்கள் இருக்காங்க, குழந்தைங்கள் இருக்காங்க, அந்த என்ன சொல்கிறது ஆஸ்மா ப்ராப்ளம், அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இது மாதிரி பல வழிகள் பிரச்சனை. அந்த காம்பவுண்டு விழுந்து கீழே கிடக்க இதை எங்களுக்கு திரும்ப எடுத்து கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். இப்போ தற்சமயம் இருக்கிற சக்திவேல் எம்எல்ஏ கிட்ட கூட இந்த காம்பவுண்டு வால் விழுந்து கிடக்கு, இந்த தண்ணி இப்படி தேங்கி நிற்கு, இதுக்கும் நான் மனு எழுதி கொடுத்துருக்கேண்ணா. அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்களும் பல தடவை போராடி இருக்கோம். அதனால் இதெல்லாம் நீங்களும் இந்த சேனல்காரங்களோ மற்ற மீடியாக்களோ இதெல்லாம் பார்த்து உங்களாலாவது எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகாதார வாழ்க்கை கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இங்க எந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க? குறிப்பா இங்க எத்தனை வருஷமா நீங்க குடியிருக்கீங்க, என்ன பிரச்சனையா இருக்கு? 50 வருஷமா இருக்கிறோம். இதே நரகத்தில் தான் இருக்கிறோம். பிய்யு மூத்திரம் பாம்பு பல்லி எல்லாமே வருது. எங்களுக்குன்னு ஒரு சுகாதாரம் யாரும் எதுவும் செஞ்சு கொடுத்ததில்ல. மறியல் பண்ணி பார்த்தோம், என்னென்னமே செய்யாததெல்லாம் செஞ்சு பார்த்து யாருமே எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இந்த நரகத்திலே தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி தேடி கொடுங்க நீங்கள் தான். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் இங்கே என்ன இருக்குது? அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த அகற்றாமல் இருக்கு இன்னும்? சார் வணக்கங்க சார், என்னோட பேர் மாரியம்மா. இந்த இடத்துல ஒரு 25 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த குப்பைமேட்டில் இந்த ஜிஹெச்சோட குப்பை கொட்டிகிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அதேமாதிரி மழை பெஞ்சா வீட்டுங்களை முன்னாடி புழுவுங்களாம் வந்துட்டுருக்குது. அப்புறம் டாய்லெட்டுக்கு இங்கே சரியானபடி டாய்லெட் எங்களுக்கு கட்டித்தரல. லேடிஸுங்களாம் இங்கே குப்பைமேட்டில் தான் உட்காரோம். திறந்தவெளியில் உட்காந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 25 வருஷமாக இப்படி தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம். பிள்ளைங்களாம் லேடிஸ் சின்ன சின்ன பிள்ளைங்க வாலி பிள்ளைங்களுக்கு பாம்பு வருது.
எங்கள் பிள்ளைங்களாம் இன்றைக்கி 2 பிள்ளைங்க வந்து பாம்பு பார்த்துட்டு பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியான்ட்டாங்க. இந்த சிரமிக்கெல்லாம் நாங்கள் ஆளாகிட்டு இருக்கிறோம். அப்புறம் மழை பெஞ்சா இந்த தண்ணிங்கெல்லாம் குப்பைமேட்டில் தண்ணிங்க இந்த சாக்கடையிலேருந்து வரதெல்லாம் இறங்கி அந்த நிலத்தடி நீர் போரைங்களை அடிக்கிறோம்ல, அதுக்கு நாங்கள் புழங்குறதுக்கு எடுத்து மஞ்சள் கலரில் கட்டங்கரேன்னு வருது தண்ணியெல்லாம். அதை விட இன்னும் நோய்ங்களாம் வந்து பெரிய பெரிய கொப்பெல்லாம் சின்ன சின்ன கொப்பெல்லாம் தோல் மேலெல்லாம் வியாதிங்க வருது. அப்புறம் நிறைய குப்பைங்களும் இங்கே தான் கொட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குப்பை வரதில்ல. இருந்தாலும் குப்பை மேட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெங்கடாச்சலம் எம்எல்ஏ ஜெயிச்சோன்னே என்ன சொன்னார், நான் முதல்ல குப்பை மேட்டை எடுப்பேன்னு சொன்னார். அதோட சரி, இன்னும் எந்த ரியாக்ஷன் இல்லை. இந்த குப்பையில் தான் நாங்களும் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். தேவேந்திரன், குறிப்பாக இந்த இப்பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் அவங்க சொல்கிறது முக்கியமாக என்னென்னா, நிலத்தடி நீரே வந்து பாதிக்கிற அளவில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற போர்வெல்ல தண்ணி வந்து பழுப்பு நிறத்தில் தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இதனை போக்குவதற்காக சேலம் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வந்து அமுல்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் 2 ஆண்டுகளில் வந்து இந்த திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது அந்த செட்டிச்சாவடி பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பில் இப்போ சேகரமாற குப்பைகள் வந்து கொட்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலும் முறையாக இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்தப்படுறதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. தற்போது இது குறித்து கூடுதல் தகவல் வந்து, அதாவது சூழலியல் செயல்பாட்டர் பியூஷ் மனுஸ் நம்மிடையே இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார், குறிப்பாக இந்த சேலம் மாநகராட்சியில் இந்த குப்பைக்கான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் சூழ்நிலை இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணும் மாநகராட்சி? சார், இந்த குப்பை பிரச்சனையில் நான் அப்ராக்சிமேட்டாக இங்கே ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது 2006 2004, 5, 6 வந்த அந்த டைம்லேருந்தே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது அவ்வளோ பெரிய மேடெல்லாம் இல்லை. இந்த பிளாஸ்டிக், அலுமினியம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது பெரிய மேடாக ஆரம்பிச்சது. இல்லாட்டி முதல்ல இங்கேருந்தே எரு எடுத்துகிட்டு போவாங்க, விவசாயிகள்லாம் எரு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஹஞ்சர்ன்ட்டு ஒரு கம்பெனியில் கொண்டு வந்தாங்க. ஒரு 2008-9 ஹஞ்சர் கம்பெனி இங்கே வந்தது. இங்கெல்லாம் பெரிய போராட்ட மக்கள்லாம் பண்ணி ஹஞ்சர் கம்பெனி வந்தது. அந்த கம்பெனிக்காரன் முதல்ல தெரியும் நல்லா ஏமாற்ற போகிறான்ட்டு. அந்த ஏமாத்துறதுக்கு உண்டான வார்னிங்கும் கொடுத்தாச்சு. அப்படியே எக்ஸாக்டாக ஊரே ஏமாற்றிட்டு போயிட்டான். நம்ம சேலத்தோட மாடலை காமிச்சு நாடு முழுக்க 1050 கோடிக்கு லோன் வாங்கி யூரோப்பியன் யூனியன்லேருந்து பெங்களூர்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க, டெபாசிட்டெல்லாம். அதே மாதிரி அப்புறம் அவன் 2013 கம்பெனி எரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாகவே பேர்ன் அவுட் ஆகிடுச்சு. குப்பைமேட்டில் அப்புறம் திருப்பி கொட்ட ஆரம்பித்தாங்க. இங்கே அங்கே செட்டிச்சாவடியில் போகாத மாதிரி திருப்பி இங்கே கொட்ட ஆரம்பித்தாங்க. திருப்பி மக்கள் போராட்டம் பண்ணி நிறுத்தி அங்கே இப்போது ஓப்பன் கிரவுண்டில் கொட்டிகிட்டு இருக்காங்க. 150 ஏக்கர் நிலத்தை வந்து மேக்னசைட் மைன்ஸை வந்து எடுத்துருக்கு மாநகராட்சி. அதை எடுத்து அங்கே இப்போ குப்பை ஓப்பனாகவே கொட்டிகிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல். இன்ஃபேக்ட் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதில் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் அமல்படுத்திட்டு இருக்கு மாநகராட்சி. இந்த வண்டியை வந்து பச்சையும் ரெட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சுருக்கு. அது தவிர வேறு எந்த சட்டத்தும் அமல்படுத்தலை இது வரைக்கும். இதோட சிக்கல் என்னென்னா, இப்போது இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2 இருக்குது. லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேலத்தில் எல்லாம் டிச்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் இவ்வளோ கூட விழிப்புணர்வு கொடுக்கல, பிளாஸ்டிக்கை வந்து உள்ளே கொட்டாதீங்கன்ட்டு. எல்லாம் ட்ரெயின்ஸ் பிளாக் ஆகியிருக்கு. அங்கேயே ஃபஸ்ட்டே எல்லாம் குப்பை சேர்ந்துக்குது, கலந்துக்குது. எங்கே குழி பள்ளம் இருக்கிற இடத்துல கார்பரேஷனும் கொட்டியிருக்கு குப்பையை. நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. அச்வான் ஏரி மூடிட்டாங்க. அதே மாதிரி அம்மாப்பேட்டை ஏரி நம்ம இப்போ தூர் வாரி எல்லாம் சரி பண்ணிட்டோம். பட் அங்கே கொட்டிகிட்டு இருந்தாங்க. செட்டிச்சாவடி கொட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஊத்தமலை பக்கத்தில் அந்த மலை கீழே வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 4 பக்கம் சூரமங்கலத்தில் அப்புறம் வீராணாமில் 4 பக்கத்தில் எங்கெங்கே குழி பள்ளம் இருக்கோ அங்கே குப்பை கொட்டி ஒரு மேடு, இந்த மாதிரி குப்பை மேடு பல குப்பை மேடு உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த குப்பை மேடில் இது பெரிய குப்பை மேடு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு லிக்விடும் சாலிடும் பிரிக்கணும். சாலிடில் இருக்கிற மக்காத குப்பை பிரிக்கணும். பட் அது பிரிக்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருந்தாலும் கார்பரேஷன் சைட்லேருந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 வருஷம் முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், இந்த உடஞ்ச கல் இருக்குது பாருங்கள், பில்டிங் சேதராகிற கல்லெல்லாம் தனியாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க, மக்கள் ஃபோன் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கேயோ டிமாண்ட் இருக்குது, எங்கேயோ சப்ளை இருக்குது, அதை மேட்ச் பண்ணிடலான்ட்டு. அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் அறிக்கை இப்போ ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப லேட் பண்ணி இப்போ இந்த குப்பை பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறது வந்து இது பெரிய அபாயமான சூழல் வந்து உருவாயிருச்சு. ஏன் அபாயம்னா, அந்த செட்டிச்சாவடி பகுதி வந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது. நல்லா தண்ணி வந்து ஊற்றெடுக்கிற இடத்துல செட்டிச்சாவடி இருக்குது. அங்கே இருந்தால் சோர்ஸ் ஆஃப் ரிவர் சர்பங்கா நதிக்கு அங்கே தான் தண்ணி போகணும். பல ஓடைங்களுக்கு அங்கேருந்து தண்ணி போகணும். இப்போ அங்கே குப்பை கொட்டிட்டு அந்த இடத்த பல்யூட் ஆகிட்டுருக்கு, சிவியராக பல்யூட் ஆகிட்டுருக்கு. அதுவும் அது ஃப்ராக்சர்ட் சாயிலுங்குவாங்க, தண்ணி சல்லுன்ட்டு கீழே இறங்கும். அண்ட் மழை காலத்தில் இது பிரச்சனை. இவங்க சொன்ன மாதிரியே, பொதுமக்கள் சொல்கிற மாதிரி வெயில் காலத்தில் இது பற்றி எரியும். இது வரைக்கும் செட்டிச்சாவடி 4 ஃபயர் இன்சிடென்ட் ஆகிடுச்சு. 4 தாட்டி ஃபயர் பிடிச்சி 15 நாள் ஃபயர் வந்து இன்ஜின் வந்து அதை அமுச்சிட்டு இருந்தது. நேற்று நியூ பஸ் ஸ்டாண்டில் ஃபயர் இன்ஜின் வந்து குப்பையை அமுச்சிட்டு இருந்தாங்க.
சார் இதுக்கு என்ன சொல்யூஷன், மாநகராட்சி சார்பாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஈஸியாக தடை செய்யலாம். ஃபுட்டும் பிளாஸ்டிக்கும் தொடக்கூடாது. ஃபுட்டும் பிளாஸ்டிக்கும் தொட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் தடை போடுறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ குப்பைன்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலலாம் குப்பைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையிலேருந்து வர பிளாஸ்டிக் கிளாஸு, இந்த பால் தண்ணி பேக்கெட்டு இதெல்லாமே, இதை ரெஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு வந்துருச்சு ஆல்ரெடி. தட் இஸ் யார் பொருளை தயாரிக்கிறானோ அவன் பொறுப்பு குப்பை கூட. அதை அமல்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது? ஸோ ஹெல்த் சைடில் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, ஹெல்த் ஆஃபீஸர் உங்ககிட்ட இருக்காரு. எல்லாம் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சீரியஸாக டிக்டாட் கொடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி எந்த ஹோட்டலுக்கு, சேலத்தில் எந்த ஹோட்டலில் போய் டிஃபன் போட்டு கொடுக்கணும், ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய், ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் டிஃபன் இதில் சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கணும், போட மாட்டாங்க. அவங்க முதலே பிளாஸ்டிக்கில் சாம்பார் ரசம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப தெளிவாக அவாய்ட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப தெளிவாக அவாய்ட் பண்ணிவிடும். ஒரு இடத்துல கூட சேலத்தில் பிளாஸ்டிக் பேப்பருக்காக ₹1 ₹2 சார்ஜுன்ட்டு கொண்டு வந்தாங்க. பெங்களூரில் அமல்படுத்தியிருக்காங்க. சென்னையில் கூட சில கடையெல்லாம் ₹1 ₹2 சார்ஜ் பண்ணுறாங்க. சேலத்தில் எங்கேயும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த சட்டங்களை ஃபஸ்ட்டு அமல்படுத்தணும் அவங்க. அப்புறம் புதுமையாக யோசனை பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப தாட்டி ப்ரப்போசல் கொடுத்தாச்சு. மக்களுக்கே கொஞ்சம் குப்பை இந்த பிரச்சனைக்கு மக்கள் தான் தீர்வு. மக்களையும் பங்களிப்பு எடுக்கணும். யார் குப்பை பொறுக்குறாங்களோ, யார் இந்த பொருள் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து கூட வைங்க. அப்புறம் சின்ன சின்ன யூனிட்டாக போடுங்க. அது பயோகேஸாக இருக்கலாம், எருவுக்காக இருக்கலாம். சின்ன சின்ன யூனிட்டாக பிரித்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய பெரிய பிளான்ட் போட்டாங்க. இப்போ வீராணாமில் 5 டன்னுக்கு ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க, எத்தனையோ கோடிக்கு. அந்த பிளான்ட் சும்மா கிடக்குது, அது கம்ப்ளீஷன் ஆகலை. இன்றைக்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி யூஜிடி ஸ்கீம்லேயும் பெரிய பிரச்சனை இருக்குது, அதுவும் கம்ப்ளீட் ஆகாது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 4 இடத்துல பிளான்ட் போட்டிருக்காங்க, இந்த நம்ம கழிவு தண்ணியை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக. அந்த பிளான்ட்டு ஓடாமல் இருக்குது. எல்லாமே அப்படி 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 நிற்க 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 நீங்கள் திருப்பி அதை புனரமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டினது ரிப்பேர் ஆகிடுச்சு. பாதாள சாக்கடை திட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு கட்டினது கெட்டு போச்சு. இல்லை, திடக்கழிவுலே சொல்லிடுறேன். திடக்கழிவில் இதுவும் வருது, லிக்விடும் வருது, சாலிடும் வருது, ரெண்டுமே கலந்துருக்கு. இன்னொன்று, இந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் அண்டர் ஸ்டாஃப் பண்ணியிருக்கான், ஸ்டாஃப்க்கு ஒழுங்காக சம்பளமும் கொடுக்கறதில்ல. பணம் அதிகமாக மாநகராட்சிக்கிட்ட வாங்கிறதுக்காக டிச்சில் இருக்கிற எல்லாம் மண்ணை அள்ளி 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 செட்டிச்சாவடிகள் கணக்கு காமிச்சிட்ருக்கான். தூர் வந்து டிச்சி தூர் வாரி செட்டிச்சாவடி கணக்கு காமிச்சிட்ருக்கான். தேவேந்திரன், குறிப்பாக இவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த மாநகராட்சி ஒரு திடமான திட்டங்கள் இல்லாததால் தான் வந்து சேலம் மாநகராட்சி குப்பைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த இருமாபாளையம் குப்பைமேடு பகுதியில், அதாவது மேயர் சவுண்டப்பன் பொறுப்பேற்ற போது இந்த பகுதி வந்து முழுவதுமாக பூங்கா அமைக்கப்படும் என தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக இந்த பகுதி வந்து இந்த குப்பைமேடுகளுக்கு மேலே வந்து புல்தரை அமைத்து இந்த குப்பைகளை அகற்றாமல் அந்த பகுதியில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு இந்த பகுதி சீரமைக்கப்படும் தெரிவிச்சிருந்தார். ஆனால் பல ஆண்டுகள் ஆகியும் இந்த திட்டம் செயல்படுத்தவில்லை. தற்போது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கீழே வருவதால் வந்து இந்த குப்பைமேடு பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இருந்த போதிலும் தற்போது சேலம் செட்டிச்சாவடி பகுதியில் இந்த குப்பைகள் கொட்டப்படுவதால், அது குறிப்பாக ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருப்பதாலே வந்து அந்த பகுதியில் வந்து தண்ணீர் ஊற்று பெரிதும் பாதிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு பல புதிய திட்டங்களை மாநகராட்சி முன்னோடி திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதும் கருத்தாக இருக்குது.